எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா மக்களே, அதாவதுங்க திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் முடிவு பண்ணியிருக்கோம், தமிழக மக்கள் மனசுல ஏன் அந்த முடிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறிப்பா ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். டாஸ்மாக இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி இவங்க ஆண்டுட்டு இருக்கிற ஆட்சி காலத்தில் எத்தனை கோடி ரூபாய் வருமானம் எந்த ஆட்சியில் வந்திருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சின்ன கணக்கு ஒன்று சொல்கிறேன். நான் 2011 16 வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மாவோட தலைமையில் தான் ஆட்சி நடத்துகிறாங்க. 2011 2012க்குள்ள 118,081 கோடி ரூபா டாஸ்மாகில் வருமானம் வந்திருக்கு. 2012 2013 வரைக்கும் 21,680 கோடி வருமானம் வந்திருக்கு. 2013 2014 வரைக்கும் 23,401 கோடி ரூபா வருமானம் வந்திருக்குது. 2014 2015 வரைக்கும் 26 கோடியே 188 கோடி ரூபா வருமானம் வந்திருக்குது. 2015 2016 வரைக்கும் 25 கோடியே 845 கோடி ரூபா வருமானம் வந்திருக்குது. அப்ப 2011 2016க்குள்ள 1,15,195 கோடி டாஸ்மாகால தமிழ்நாட்டுக்கு வருமானம் வந்திருக்குது. இது ஒரு தோராய கணக்கு தான். அதுக்கப்புறமா 2016 2021 வரைக்கும் ஏடிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்க. 2016 2017 அந்த ஆண்டுல 26,995 கோடி வருமானம் வந்திருக்குது. 2017 2018க்குள்ள 26,797 கோடி ரூபா வருமானம் வந்திருக்குது. 2018 2019க்குள்ள 31,157 கோடி ரூபா வருமானம் வந்திருக்குது. 2019 2020 அந்த ஆண்டுல 31,133 கோடி ரூபா வருமானம் வந்திருக்குது. 2020 2021 அந்த வருஷத்துல 33,816 கோடி. ஆக ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2011 2021 வரைக்கும் 40,017 கோடி ரூபா வருமானம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 2025 வரைக்கும் உண்டான கணக்கு மட்டும் நான் சொல்றேன். 2021 22 வரைக்கும் 36,050 கோடி. 2022 2023 வரைக்கும் 44,121 கோடி. 2023 2024 வரைக்கும் 45,855 கோடி. 2024 2025 வரைக்கும் 48,344 கோடி. மக்களே நீங்களே சொல்லுங்க, டாஸ்மாக்ல இத்தனை கோடி வருமானம் வந்திருக்குதுன்னா தமிழ்நாட்டில் எத்தனை துறைகள் இருக்குது, எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி வருமானம் வந்திருக்கும். அப்ப இந்த இரு கட்சிகளுமே எத்தனை லட்சம் கோடியை கொள்ளையடிச்சிருப்பாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க மக்களே. அதனால தான்